அணுவை பிளந்து 7 கடல் புகட்டி குறுகத் தரித்த குரல் என ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அவ்வை பாடிவிட்டு சென்றாலும் அவரை போல ஒரு பெண் ஆட்சியாளர் பதவிக்கு வரும் வரை இந்தியாவில் அணுவை பிளந்து ஆயுதம் படைக்க இயலவில்லை. ஆனால் 1970களில் இந்திராவின் உத்தரவால் இந்தியா அந்த இடத்தை எட்டிய போது உலக நாடுகள் உறைந்து நின்ற சரித்திரம் இது. 1945ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நியூ மெக்சிகோவில் உலகின் முதல் அணு ஆயுதத்தை அமெரிக்கா சோதித்து பார்த்தபோது உலக நாடுகள் அசைந்து கொடுக்கவில்லை. உலகப் போரும் நிற்பது போல தெரியவில்லை. ஆனால் அதே ஆயுதத்தை அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது வீசிய போது உலகமே நடுங்கி போனது. ஒரு பேரழிவை நிகழ்த்தி காட்டி உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அமெரிக்கா. ஆனால் போருக்கு பின்னான அமைதி அச்சத்தை விதைத்தது. இனி போர் ஏதும் மூளாது என்கிற நம்பிக்கைக்கு பதிலாக அணு ஆயுதத்தின் மீதான பயம்தான் அதிகரித்தது. இதனால் இரவு பகலாக உழைத்த சோவியத் ரஷ்ய விஞ்ஞானிகள் 1949இல் தங்கள் நாட்டிலும் அணு ஆயுதத்தை தயாரித்து உலகுக்கே படம் போட்டு காட்டினர். சுதாரித்துக் கொண்ட அமெரிக்கா எதிரிக்கு செக் வைக்கிறேன் என்கிற பெயரில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய உதவி நல்க ரஷ்யாவோ சீனாவுக்கு உதவிக்கரம் நீட்டியது. இந்த 5 நாடுகளும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் செய்ய நினைத்ததெல்லாம் தனிக்கதை. 1945 தொடங்கி 1964க்குள் கண்டங்கள் கடந்து 5 அணு ஆயுத நாடுகள் உருவாகிவிட்டாலும் கூட இந்தியா ஏதோ பாராமுகமாகவே இருந்து வந்தது. அணிசேரா நாடு என்கிற பெயரில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்த அன்றைய இந்தியாவின் பிரதமர் நேருவுக்கு பேரழிவின் வடிவமான அணு ஆயுதத்தின் மீது வெறுப்பு மட்டுமே இருந்தது. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து ஏழைகளின் வீடுகளின் விளக்கு ஏற்றலாம், கூரைகளுக்கா குண்டு வைப்பது என்பது அவரது எண்ணம். இதனால் அணு ஆயுதத்தின் பக்கம் இந்தியா திரும்பிக் கூட பார்க்கவில்லை. ஆனால் 1948ஆம் ஆண்டே அணுசக்தியில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்கும் அணுசக்தி மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு அணு உலைகளை அமைப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளும் வேகமெடுத்தன. ஆனால் இந்தியாவின் அணு இயற்பியலின் தந்தை என புகழப்படும் ஹோமி பாபா அணு உலைகளை அமைத்து கொடுத்துவிட்டு அணு ஆயுத தயாரிப்பின் பக்கம் கவனம் செலுத்தினார். இந்தியா அணு ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து பேசி வந்தார். ஆனால் நேருவுக்கு பிறகு பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் அணு ஆற்றலை பயன்படுத்தி ஆயுதங்களை உருவாக்க ஆர்வம் காட்டவில்லை. இந்த நேரத்தில் ஹோமி பாபா உயிரிழக்க விக்ரம் சாராபாயை இந்திய அணுசக்தி திட்ட தலைவராக நியமித்துவிட்டு அமைதியான வளர்ச்சிக்கு மட்டும் அணு ஆற்றலை பயன்படுத்துமாறு உத்தரவிட்டார் சாஸ்திரி. ஆனால் இந்திரா காந்தி பிரதமரானதும் நிலைமை தலைகீழாக மாறிப்போனது. 1964ஆம் ஆண்டு சீனா அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருந்தது. ஏற்கனவே 1962ஆம் ஆண்டு நடந்த போரில் சீனாவிடம் தோல்வியடைந்த இந்தியா பயத்தில் இருந்தது. இனி ஒரு போர் வந்தால் சண்டைக்கு முன்னரே சீனாவிடம் சரணடைய வேண்டிய நிலை உருவாகி இருந்தது. இந்திரா காந்தி அதற்கு தயாராக இல்லை. ரகசியமாக ஒரு அணுகுண்டை உருவாக்க முயற்சிகள் தொடங்கியது. இந்த தகவல் கசிந்தால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்பது இந்திரா காந்திக்கு தெரியும். அதனால் வெறும் 75 விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களை கொண்டு மட்டுமே அணுகுண்டை உருவாக்கும் ஆராய்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. விஞ்ஞானி ராஜா ராமண்ணா தலைமையில் செகண்ட் இன் ஹேண்டாக கொண்டு 5 குழுக்கள் அமைக்கப்பட்டன. இதேபோல பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பில் BD நாக் சௌத்ரியின் கீழ் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த 75 பேரை தவிர 3 பேருக்கு மட்டுமே இந்தியாவின் இந்த ரகசியம் தெரிந்திருந்தது. ஒருவர் பிரதமர் இந்திரா காந்தி, மற்றொருவர் இந்திராவின் முன்னாள் முதன்மை செயலாளர் PN ஹஸ்கர், அடுத்தது அப்போதைய முதன்மை செயலாளர் TP தர். அவ்வளவுதான். இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அத்துறையின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் கூட பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரிவிக்கப்படவில்லை. விஞ்ஞானிகளின் முயற்சியால் 1972ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் அணு ஆயுதத்திற்கான வடிவமைப்பு முடிவுக்கு வந்தது. அதே ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பாபா அணு ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றிருந்த பிரதமர் இந்திரா காந்தி அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பித்துவிட்டு கிளம்பினார். உடனே பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது அமைதியான அணுவெடிப்புக்கு இந்தியா தயாராக தொடங்கியது. கனடா வழங்கிய சைரஸ் ரியாக்டர் உதவியுடன் அணுகுண்டுக்கு தேவையான எரிபொருள்
அமெரிக்கா வழங்கிய கனநீர் ஆகியவற்றை கொண்டு அமெரிக்காவின் ஃபேட்மேன் அணுகுண்டை ஒத்த இந்தியாவின் முதல் அணுகுண்டு உருவானது. அடுத்தது அதை வெடிக்க வைத்து சோதனை செய்வதற்கான நேரம் குறிப்பதுதான். அது ஒன்றும் அவ்வளவு எளிதான விவகாரமாக இல்லை. ஏற்கனவே அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் இந்தியா கையெழுத்திட மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் இப்படி ஒரு சோதனை நடந்தால் உலக நாடுகள் பொருளாதார தடையை கூட விதிக்கலாம், இந்தியாவின் வளர்ச்சி தடைபட்டு நிற்கலாம், அரசே ஆட்டம் கண்டு போகலாம் என ஹஸ்கரும் தரும் எச்சரித்தனர். ஆனாலும் பின்வாங்குவதாக இல்லை இந்திரா. செய்து வைத்த குண்டை வெடிக்க வைத்து காட்டியே தீருவது என முடிவெடுத்தார். ராஜஸ்தானில் இருக்கும் பொக்ரானில் சோதனையை நடத்தலாம் என முடிவானது. புத்த பூர்ணிமா தினமான மே 18ஆம் நாளன்று காலை 8 மணிக்கு இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை நடக்கும் என நாள் கிழமை குறிக்கப்பட்டது. மே 8ஆம் தேதிதான் பாதுகாப்பு அமைச்சர் ஜக்ஜீவன் ராமுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போவதே தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஆர்மி கான்வாய் உதவியுடன் புளுட்டோனியம் எரிபொருள் நிரப்பப்பட்ட அணு ஆயுதத்தின் கோர் 900 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பொக்ரானுக்கு கொண்டு வரப்பட்டது. மே 13ஆம் தேதி முதல் அணுகுண்டின் ஒவ்வொரு பகுதிகளையும் இணைக்கும் வேலைகள் தொடங்கப்பட்டன. மே 18ஆம் தேதி எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு சோதனை நடக்கும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி விஞ்ஞானிகள் குழு முகாமிட்டது. ராஜா ராமண்ணா, நாக் சௌத்ரி, ஆர் சிதம்பரம், சத்திந்தர் குமார் சிக்கா, ஹோமி சேத்தன் என மூத்த விஞ்ஞானிகள் அனைவரும் ஸ்பாட்டில் இருந்தனர். மணி எப்போது 8ஐ தொடும் என காத்திருந்தனர். ஆனால் 8ஐ கடந்த பிறகும் அணுகுண்டு வெடித்தபாடு இல்லை. அதிவேக கேமராவை செக் செய்ய சென்றிருந்த பொறியாளர் VS சேதியின் ஜீப் மக்கர் செய்ததால் தடுமாறி நின்றார். அவரை அங்கிருந்து மீட்பதற்காக ராணுவம் சென்றது. சரியாக 8:05 மணிக்கு VS சேதி அங்கிருந்து புறப்பட்ட பிறகு எலக்ட்ரானிக் டிட்டனேஷன் டீமின் தலைவர் பிரணாப் பட்டனை தட்டினார். 1974ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி காலை 8:05 மணிக்கு பெருத்த சப்தத்துடன் இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை வெற்றியடைந்தது. புத்தரின் சிரிப்பை கண்டு விஞ்ஞானிகள் வெற்றி களிப்பில் மூழ்கி இருந்தனர். ஆனால் பிரதமர் இந்திரா காந்திக்கு இந்த மகிழ்ச்சி செய்தியை தெரிவிப்பதில் எதிர்பாராத சிக்கல் நீடித்தது. பாதுகாப்புக்காக தோண்டப்பட்ட பங்கரில் இருந்து பிரதமரின் எண்ணுக்கு அழைப்பு செல்வதில் தடங்கள் ஏற்பட்டது. ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாத சேத்தன் நேரடியாக பொக்ரான் கிராமத்திற்கே சென்றார். ஆனால் அதற்குள் முதன்மை செயலாளர் தர்ரின் நம்பர் அவருக்கு மறந்தே விட்டது. நல்ல வேளையாக இந்திய ராணுவ தலைவராக இருந்த கோபால் குருநாத் பெபூர் தர்ரை தொடர்பு கொண்டு வெற்றி செய்தியை பகிர்ந்து கொண்டார். 9 மணிக்கெல்லாம் ஆல் இந்தியா ரேடியோ இந்தியாவின் புதிய சாதனையை தலைப்புச் செய்தியாக நாட்டு மக்களுக்கு வழங்கியது. ராஜா ராமண்ணாவும் ஹோமி சேத்னாவும் டெல்லிக்கு சென்று இந்திராவை சந்திக்க அவர் வண்டர்ஃபுல் ஜாப் என விஞ்ஞானிகளை பாராட்டி இருக்கிறார். விஞ்ஞானிகளின் சோதனை முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்திரா காந்திக்கு அப்போதுதான் சோதனையை தொடங்கியது. இந்தியாவில் புத்தர் சிரித்தது பல நாடுகளுக்கு இரத்த கொதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. உடன்படிக்கையை மீறி தங்களது ரியாக்டரை பயன்படுத்தி அணுகுண்டை தயாரித்ததாக கனடா இந்தியா மீது குற்றஞ்சாட்டியது. அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதித்தது. ஆசிய கண்டத்தில் ஆயுத ரேசுக்கு வழிவகுப்பதாக சீனா திட்டி தீர்த்தது. முதலில் வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் கூட உடனடியாக தனது வாழ்த்தை வாபஸ் வாங்க வேண்டிய அளவுக்கு இந்தியாவுக்கு நெருக்கடிகள் முற்றின. பாகிஸ்தான் பிரதமர் சுல்பிகர் அலி பூட்டோ உறைந்து போனார். பட்டினி கிடந்தாவது நாங்களும் அணுகுண்டை தயாரிப்போம் என சூளுரைத்து ஐநாவின் அறிவுரைகளை ஓரங்கட்டினார். ஆனால் அத்தனை சவால்களையும் மீறி இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி இருந்தது. ஆம், உலகின் 6வது அணு ஆயுத நாடாக உருமாறி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டு வளர்ந்து நின்றது இந்தியா.